Hello guys, welcome to Video Techno Resort. இன்னைக்கு நம்ம Microsoft Power BI ல ஏரியா சார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பவர் BI ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஏரியா சார்ட் இருக்கு. ஒன்னு நார்மல், இன்னொன்னு வந்து ஸ்டாக்டு ஏரியா சார்ட்ஸ். ஏரியா சார்ட்ஸ் வந்து லைன் சார்ட் மாதிரி தான். ஆனா இங்க வந்து அந்த லைனுக்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்க அந்த ஏரியாவெல்லாம் வந்து கலரால ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஏரியா சார்ட்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து ஷோ பண்ணணும்னா அப்பெல்லாம் இந்த ஏரியா சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக்டு ஏரியா சார்ட்ஸ் வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயர்க்கும் டோட்டல் வேல்யூஸ் காட்டணும். அதே சமயம் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ரெண்டு ப்ராடக்டோட சேல்ஸும் வந்து எவ்வளோன்ட்டு ஒவ்வொரு இயர்க்கும் நீங்க காட்டும். அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாக்டு ஏரியா சார்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிமிலர் டு தட் ஸ்டாக்டு பார் சார்ட் அண்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட் மாதிரி தான் இதுவும். ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ஒன்று வந்து மொபைல்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கேஜெட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது டூ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த டூ ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2011ல ஒன்று வந்து 5M வந்திருக்கு, இன்னொன்று வந்து 7M ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 12M. ஸோ இப்போ ஏரியா சார்ட்ல வந்து 12M ரெவன்யூ டோட்டல் ரெவன்யூவும் காட்டும். அதே சமயம் இந்த மொபைல் கேட்டகரிக்கான 5M காட்டும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கான 7M கேட்டகரியும் காட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி டோட்டல் வேல்யூஸ் அண்ட் ஈச் குரூப்போட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு நம்மளால காட்ட முடியும் இந்த ஏரியா சார்ட்ஸ்ல. ஓகேங்களா? இதுதான் சாம்பிள் இமேஜ். இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐல ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஏரியா சார்ட் சூஸ் பண்றேன். ஆக்சிஸ்ல டேட்டு ஆஸ் யூஷுவல் இயர் ஆட் பண்றேன். வேல்யூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெவன்யூ டார்கெட் ரெவன்யூ போடுறேன். இப்போ டேட்டா லேபிள் எனேபிள் பண்றேன். மார்க்கர்ஸும் it's like a data point. okay, ஏரியா சார்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு காம்போ சார்ட்ஸ் தான். காம்போ சார்ட்ஸ் பத்தி ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் அந்த காம்போ சார்ட்ஸோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை ஒரு கார்னர்ல வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக்டு ஏரியா சார்ட். இங்க அதே ஆஸ் யூஷுவல் இயர் ஆக்சுவல் ரெவன்யூ டார்கெட் ரெவன்யூ. ஓகேங்களா? இப்ப டேட்டா லேபிள் டோட்டல் லேபிள் அண்ட் மார்க்கர். ஓகேங்களா? இப்ப இந்த ஏரியா சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டூ கேட்டகரிஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டு லைனும் பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி கொலைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2011ல ஆக்சுவல் ரெவன்யூ வந்து டார்கெட் ரெவன்யூவோட அதிகமா இருக்கு. பட் 2012ல ஆக்சுவல் ரெவன்யூ வந்து டார்கெட் ரெவன்யூவை மீட் பண்ணல. இந்த மாதிரி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இங்க இது வந்து ஸ்டாக்டு ஏரியா சார்ட். 2011ல டோட்டலா இருக்கிற ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 5M. அதுல ஆக்சுவல் ரெவன்யூ 3.2, டார்கெட் ரெவன்யூ நம்ம செட் பண்ணி 2.1. ஸோ டோட்டல் 5M. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இப்போ நான் இதே வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்போ இந்த ஏரியா சார்ட்டுக்கு மேட்சிங்கா கிளஸ்டர்டு காலம் சார்ட் அண்ட் இந்த ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டுக்கு எது மேட்ச் ஆகணும், ஸ்டாக்டு காலம் சார்ட். இப்போ உங்களுக்கு இந்த 4 சார்ட்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரிஸையும் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். த்ரூ அவுட் தட் பீரியட் ஆஃப் டைம் நம்மளால வந்து ரெண்டு கேட்டகரிஸை கம்பேர் பண்ணி வேல்யூஸ் வந்து எதோட க்ரோத் அதிகமா இருக்கு எதோட க்ரோத் கம்மியா இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் இங்க வந்து நம்மளால டோட்டல் வேல்யூஸையும் தெரிஞ்சுக்க முடியும். அட் த டைம் ஒவ்வொரு கேட்டகரியும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம பார் சார்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.